குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி, உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தாவே பாருங்க, டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க. அதுவும் சிம்மத்துல சுக்கிரன் ராஜா. இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து இணைகிறார். அப்ப இந்த சுக்கிரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிகப்பெரிய யோகம் இருக்கு பாத்துங்க. அதுவும் அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. புதனும் உச்சமாகிறார். அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கிர பகவானும் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலமின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி, தனுசு ராசிக்காரங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தாங்க. எப்படி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துப்பாங்க. ஒரு காரியத்தை நினைச்சிட்டாலும் அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. இது எந்த வேலையெல்லாம் கொடுத்து பாருங்க, அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. அதுலயும் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. எப்படி நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தாங்க. தன்மானத்தோட இருப்பாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் ஒரு திறமையான குணமும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, இது நல்ல ஒரு நேர காலம் உங்களுக்கு நெருங்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ஒரு முக்கியமான கிரகம். ஒரு கெட்ட விஷயத்த காட்டணும்னா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இனிமே கெட்டதை மறந்துருங்க, நல்லதை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம். தனுசு ராசிக்கு நல்லது மட்டும்தான் இனிமே வரணும். அதை நம்ம கொண்டு வர்றது உங்களுடைய கையில இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரபகவான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியமே சுக்கிரபகவான் தான். பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. தற்போதைய வருமானத்துக்கு ஒரு மனிதனுக்கு வந்தவனும் யோகத்தை அள்ளி கொடுக்கணும்னா அது சுக்கிரபகவான் மட்டும்தாங்க முடியும். அதனாலதான் சுக்கிரதசை வந்தா ஜாதகம் எடுத்து வேகமா ஓடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிரதசை வரும். அந்த அணுவும் உங்கள்ட்ட இருக்கும் பாருங்க. அப்ப ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சுக்கிரபகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ சூப்பரா புரியும். இப்ப உங்களுக்கு பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் வர்றாரு பாருங்க. பாதி நல்லவர் பாதி கெட்டவர். 6ல என்னமா இருக்கு, எதிரியை வெல்லக்கூடிய திறமை இருக்குங்க. 6ஆம் இடம் எல்லாரும் கெட்ட நோயா கடனா பகையா வம்பா வழக்குன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. 6ஆம் இடம் எதிரியை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 6ஆம் இடத்தை பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். 6ஆம் வீட்டு அதிபதி நல்லா ஒரு இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட எதிரியை நீங்க வீழ்த்திருவீங்க தெரியுங்களா? வேலஸ்தானம் 6ஆம் இடம் தான், கடன் ஸ்தானம் 6ஆம் பாவம் தான், லோனு பேங்க் எல்லாமே இந்த 6ஆம் பாவம் தான். அடுத்து பாருங்க 11, உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது இந்த சுக்கிர பகவான் தான். ஆசைகள், பெரிய பெரிய பட்ட படிப்பு, மேல் படிப்பு, கல்வி நிறுவனம், ஒரு 10 பேரை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, பெருங்கொண்ட பணம், அளவுக்கு அதிக அளவு சொத்துக்கள், இது எல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். மெயினா 11ஆம் இடமும் ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கணும். 11ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. அவர் எந்த அளவுக்கு போனாலும் அவர் அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட அதிபதி சுக்கிர பகவான் எங்க இருக்காரு தெரியுமா? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு.
செப்டம்பர் 14 அக்டோபர் மாசம் 9 பாருங்க ஒரு லைஃப்ல பாருங்க நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகலாம். என்னன்னு கேளுங்க. தனுசு ராசிக்கு செம்மையான நேரம். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு இதுதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு எது நட்பு கிரகம் ரெண்டுமே ஒன்னா இணையுது. அப்ப ஜாதகத்துல சுக்கிரனுக்கு எது நல்லா இருக்கா, இருந்தா இங்க நல்லது உண்டு. ஜாதகத்துல எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன், பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாமே பாத்துங்க. நிரந்தரமான ஒரு வேலை இன்னும் கிடைக்கல, கேட்டு பாருங்க. வேலை எத்தனை பேருக்கு பறி போனுச்சு மட்டும் கேளுங்க. ரீசெண்டா நான் சொல்றேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம், இந்த ஜூலை மாசம் கேட்டு பாருங்க. கடன் பிரச்சனையோ, பகை பிரச்சனையோ, தாய்மாமா உறவுல பிரச்சனையோ, லாபத்தை காசு பணத்தை கொடுத்து ஏமாந்ததோ, ஒரு மன குழப்பத்துக்கு உள்ளானதோ, இல்ல வேலை உத்தியத்தை தடையை பாக்குறது எல்லாமே யாரு பார்த்திருப்பேன்? தனுசு ராசிக்காரங்க பார்த்திருப்பாங்க. நம்ம எழுதியே கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு ராஜா, படிப்புகள் சரியா வரல, ஒரு மந்தமான தன்மை, பொருளாதார வருமானத்துல இந்த அர்த்தாஷ்டம சனின்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா? 4ஆம் இடத்துல சனிபான் யாரு கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா குடும்பத்திலேயே, வீட்லயோ, இடத்துலயே, பூமிலேயே அம்மாவுடைய சொத்தோ, அப்பாவுடைய சொத்தோ, இல்ல அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியமோ, இல்ல தாயுடைய தந்தையுடைய உடம்பு ஒரு சுகத்தையோ ஒரு மன குழப்பத்துக்கு நீங்க உள்ளாகி இருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இருந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லல. யாருடைய சுய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையே அவங்களுக்கு மட்டும்தான், மத்தவங்க நீ எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இப்ப எல்லாமே கிரகத்தோட அமைப்பு பக்காவா இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்கால மன சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லாமே நல்ல விஷயமா வருது, கரெக்டா கொண்டு போங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்படி எல்லாமே நல்லதா வருது, சூப்பரா வருது. வேலையில வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க? அவங்க எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல வேலை, சூப்பரான வேலை, ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க. எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, நான் முன்னாடி போகல, இந்த ப்ரொமோஷன் வாங்கல சொல்லி எத்தனை பேர் மன வருத்தமா இருக்கீங்க? இப்ப மன வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா மாற்று கருத்து கிடையாதுங்க. வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போக போறீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை பார்க்க போறீங்க. நீங்க உள்நாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி நல்ல அனுகூலம் இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க விடாம எழுதிருங்க. ரிசல்ட் சரியான ரிசல்ட். லக்கணத்தோட சூரியன் இருக்கணும். அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க. புத ஆதித்ய யோகம் உச்சமான புதனை சேர்ந்து சூரியன் 10ஆம் இடத்துல திக் பலமாகிறார். செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பயிற்சி 14-17க்கு அப்புறம் அரசாங்க வேலை எந்த ரிசல்ட் வந்தாலும் உங்க பக்கம் சாதகம் அமைஞ்சிரும். பாத்துக்குங்க. யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்துல அரசாங்க வேலை வரப்போகுது, இது கன்ஃபார்ம். அதுடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா வரலாம். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு, விட்டுறக்கூடாது ராஜா. தனுசு ராசி சொல்லி அடிக்கலாம். திருமணம், காதல் திருமணம், பிடிச்ச திருமணம், மனசுக்கு பிடிச்ச மனப்பெண்ணை முடிப்பீங்க. என்ன காரணம் தெரியுமா? 9ஆம் வீட்டு சூரியனோட சேர்ந்து புதன் சேர்ந்தாவே குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் போது, அது எல்லாமே சுக்கிரபகவான் உங்களுக்கு பலமா இருக்காரு. புதன் உச்சத்துல இருந்தா படிச்ச பொண்ணோ, இல்ல படிச்ச மாப்பிள்ளையோ, இல்ல அரசாங்க மாப்பிள்ளையோ, இல்ல அரசியல் மாப்பிள்ளையோ, ஏதோ ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு வரப்போகுது. அது நல்லதா வரப்போகுது. நிறைய பேர் குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. இப்ப குழந்தை பாக்கியத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உடனே கிடைக்கும். அதுக்கான நேரம் பக்காவா இருக்கு. கெட்டதை தூக்கி போடுங்க, நல்லதை யோசிங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பாருங்க, அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய இடம், கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை இருக்காது. மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுத்துருவார். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தந்தை தாய் உறவுகள் சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ண ஆசை இருக்குதா? ஜாதகத்தை பார்த்து தசாபதி பேருக்கு மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நிறைய பேர் தனுசு ராசியில பிறந்தவங்க லாட்ரி யோகத்தை எடுத்துருங்க, விற்றாதீங்க, விற்றக்கூடாது. அந்த யோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி போறங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டுங்க. நல்ல நேரம் இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பாக்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப் உள்ளவங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலயுமே எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. 3 நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரம் வருது. எந்த வேலையும் பயங்கரமா தைரியமான தன்னம்பிக்கையோட இருங்க. ஆனா சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதோ வரப்போகுதுங்க. வேலை கிடைக்காம வேலை உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க. மருத்துவத்துறையோ, இல்ல கமிஷன் வியாபாரமோ, இல்ல கெமிக்கல் ஃபீல்டோ, இல்ல கட்டிட சம்பந்தோட வேலையோ, இல்ல வண்டி வாகன பிசினஸோ, இல்ல அரசாங்க வேலையோ, இல்ல அரசு மூணு அனுகூலமோ, இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையோ, திருமணத்தில் உள்ள தடைகளா நீங்க நல்ல ஒரு வெற்றி சூப்பரா வருது பாத்துங்க. அடுத்து புராணத்தை பார்த்தாங்க, ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், நல்ல திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு அன்பு பாசம் நிறைய காட்டுவீங்க. நிறைய பேர் பாருங்க இப்ப புராணத்தை பார்த்து செம்மையான வாழ்க்கை,
சுப செலவு, சுபகாரியம், தலைமை பொறுப்பு போகிறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வண்டி வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், நல்ல விஷயம், நல்ல காரியங்கள், வீடு கட்டுறது, இடம் பூமி சார்ந்த சொல்ல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு சரியாகிறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்து கமிஷன் வியாபாரம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், நல்ல ஒரு திறமையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அரசாங்கம், அரசியல், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, எந்த காரிய இடத்துலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அரசியல் வேலை, அரசாங்கம்னா சும்மா சாதிக்கக்கூடிய பக்கவா இருக்கு. அரசாங்க வேலை எத்தனை வேணும் எழுதிருங்க, ரிசல்ட் எழுதி பாருங்க, சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும், கமிஷன் வியாபாரமும் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா இருக்கும், ஆண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். திடீர் ராஜயோகம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.